தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் ரைட்ஸ் அவேர்னஸ் ஃபவுண்டேஷனின் நிறுவனரும் சுங்கம் மற்றும் அமலாக்கத்துறை சார்ந்து பல்வேறு வழக்குகளில் களம் கொண்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் திரு ஜாகிர் ஹுசைன் அவர்களோடு சமகால வழக்குகள், நீதிமன்றத்தின் மீதான விமர்சனங்கள், அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள், விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நாம் ஜாகிர் ஹுசைனிடம் நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீப காலங்களில் இல்லாத அளவிற்கு இந்த அமலாக்கத்துறை அதன் மீதான ஒரு போக்கு சமீப காலங்களில் நிறைய அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. சமீபத்தில் செந்தில் பாலாஜியோட கைது, அவருடைய பதவி ஏற்பு, ராஜினாமா என்பன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது இந்த இடி தொடர்பாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேசு பொருள் உருவாகி இருப்பதை நாம் உணர்கிறோம். ஒரு குறுகிய காலகட்டங்களில் அந்த வழக்கு தொடர்பாக நீங்கள் நிறையா களம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், அது தொடர்பாக சொல்லுங்கள் சார். இல்லை, இடி இப்போ யாருமே பிடிக்க முடியாத ஒரு இடம். அதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜுடிஷியரியே பயப்படுறாங்க. ஏன்னா இதை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி நீங்கள் எடுத்தீங்க. அதில் இடி நம்ம ஆஃபீஸ் பாயை அடிச்சிட்டாங்க. அதை சிசிடிவியும் இருக்குது, ஜட்ஜும் பார்க்குறாரு ஹைகோர்ட்டில். ஆனால் அதுக்கு ரெமெடி ரெமெடி கொடுக்க மாட்டிருக்காரு. கொடுக்காம என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் கீழ்கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவங்களுடைய ஃபண்டும் சரி, அவங்கள யாருமே கை வைக்கக்கூட முடியாது ஹைகோர்ட் ஜட்ஜஸை. பார்லிமெண்ட்டில் அவங்கள இம்பீச்மெண்ட் கொண்டு வரதா இருந்த அன்றைக்கி மெஜாரிட்டி எப்படி காமிக்கணும், 4/3 மெஜாரிட்டி காமிக்கணும், அவரை பேச விடணும். இவ்வளோ இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜஸே என்னுடைய கேஸில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இன்னும் அதுக்கு கிடைக்கல, இன்னும் போயிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இடிக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக மாறி இபிக்கு மேலே இப்போ சம்மன் கொடுக்க போகிறாங்க. அந்த நிலைமையில் இருக்குது. ஆனால் மேலோட்டமாக பார்த்த அன்றைக்கி இபியை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. அவங்க பயப்படலாம், ஜட்ஜஸ் ஏன் பின்னாடி போகிறாங்கன்னு தெரியல. இல்லை, அது காரணம் என்பது அவர்கள் கை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பெரும் அரசியல்வாதிகளாக, ஒரு பெரும் அதிகார மையத்தில் இருப்பவர்களாக இருப்பதனால் இந்த 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 அச்சம் உருவாகிறதா இயல்பாக அமலாக்கத்துறை மீது? சார், நம்ம கையில் நான் இடிய விஷயமாக நிறைய ஸ்டாண்ட் எடுத்தேன். நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். அது இல்லை, கோர்ட்டில் நிறைய ஆர்டர் வாங்கிட்டேன் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக. என் கையில் எனக்கு பயம் இல்லை, அதனால எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. பட் அவங்களெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஜட்ஜு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பார். எவ்வளோ பெரிய ஆளும் ஜட்ஜியை கொஸ்டின் கேட்க முடியாது. நான் அப்படி ஒரு நேரத்தில் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு ஏன் இப்படி பயப்படுறாங்கன்னு, காரணம் ஏன் பயப்படுறாங்க, என்ன தாக்கமோ இல்லை அவங்களுக்கு என்ன ப்ரெஷரைஸோ நமக்கு தெரியல. அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அமலாக்கத்துறை அதிகாரங்கள் மீதான அச்சமோ? ஒரு சம்பவம் சொன்னால், இந்த மாதிரி சார், அவங்க ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்னா என்னென்னா, போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா நம்ம பிரத்யேகமாக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். அதுக்கு பேர் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட். இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறோம், கீழ்கோர்ட்டில் அது மாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு மேல் கோர்ட்டில் கிரிமினல் ஆர்சி ரிவிஷன் பெட்டிஷன் சொல்லுவாங்க. அதுக்கு போகிறோம் நம்ம. அதில் என்ன இடிக்கு மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, அவங்க என்னங்க அவங்கள அடித்தாங்கலாம் சொல்கிறீங்க, சிசிடிவி இருக்குதுன்னு ஓப்பன் கோர்ட்லேயே பார்க்குறாரு. இந்த ஜட்ஜி பார்க்குறாரு, நல்லா பார்க்குறாரு. 3 அடி விழுது. இடி அஃபீஷியல்ஸ் அடிக்கிறது நல்லா தெரியுது. தெரிஞ்சவொன்னே அவர் என்ன பண்ணுறாருன்னா, சார் தள்ளி தானே சார் விடுறாங்க அப்படிங்கிறார். நீதிபதியே சொல்கிறார். நல்லா பார்க்குறாரு. அது எதுக்குன்னா, மற்றவங்களை ஸ்பெசிஃபை பண்ணதுக்காக வேண்டி அதை சொல்கிறாரு. நம்ம பார்த்த பிறகு இதை கொடுக்கலன்னா தப்பாயிரும். சரி, நீங்கள் யூ ஹேவ் ஆல் த லிபர்ட்டி டு ஃபைல் எ கம்ப்ளைண்ட், ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் பிஃபோர் த ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டு. நீங்கள் அங்கே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கள். இவர் ஆர்டர் போட மாட்டிருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ஒரு ஆர்டர் போட மாட்டிருக்காரு. அது என்னன்னே தெரியல. அது அவங்க தான் ஆன்சர் பண்ணணும், வேறு நம்ம ஆன்சர் பண்ண முடியல. அதுக்கு பொதுவாக அந்த அமலாக்கத்துறை மீதான விமர்சனம், கருத்துக்கள் இருக்கு இல்லையா? அதாவது அந்த துறை மீது, அந்த அமைப்பு மீது எழுந்திருக்கக்கூடிய நிறைய விமர்சனங்கள், குறிப்பாக 100 வழக்குகள் பதிவு செய்தால் 0.1 கூட அது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, தண்டனைக்குள்ளாக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் தான் ஒவ்வொரு முறையும் முன்வைக்கப்படுது. குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களில் மிக வீரியமாக இந்த அமலாக்கத்துறையினரோட செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னும் நம்ம அரசியல் களத்தில் பேசுகிறாங்க. இது உண்மை இல்லாமல் இல்லை. உங்கள் பார்வை? அதாவது இடி 2 விதமான கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க கேஸை 2ஆக பிரிச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒன்று, ஏதாவது பாலிட்டிஷியன்ஸு ப்ரெஷரைஸ் பண்ணுற கேஸை வேறு மாதிரி பார்க்குறாங்க. அதில் பணம்லாம் வாங்க மாட்டாங்க.
அது அவங்களுக்கு நல்லா நடந்துக்கிடுவாங்க. இப்போ என் கேஸில் கூட, என் கேஸ் மீன்ஸ் என்னுடைய கிளைண்டில் கேஸ் கூட இந்த பையன்ட்ட 45 lakhs டிமாண்ட் பண்ணாங்க. அந்த டிமாண்டெல்லாம் பண்ண அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கேஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாக்கெட்டை நிரப்புறதுக்காக பண்ணியிருக்காங்க. ப்ரெஷரைஸ் பண்ணுற சில கேஸ் வந்து இப்போ பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் சில கேஸ் வரும். செந்தில் பாலாஜி கேஸ், அந்த கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. ஏன்னா மேலிடத்துக்கு வந்து ஒழுங்காக நடக்கணும்னு. பணத்துக்காக எங்களை மாதிரி கேஸு, அதாவது இந்த மாதிரி எங்களுடைய கிளைண்ட் கேஸுக்கு பாருங்கள், அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இந்த கேஸை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பணம் வாங்கி விட்டுருவாங்க. நான் 2 கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கேன். அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர்லாம் பண்ணாங்க, அப்புறம் ஒன்றும் பண்ணலை, இன்னும் மேட்ரு பெண்டிங்கு. அதனால் அவங்க இதுதான், அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க கூலிக்காரங்க மாதிரி தான் செயல்படுறாங்க. ஆமாம், ஒரு பாலிட்டிஷியன்ஸ்க்கு கூலிக்காரங்க மாதிரி தான் செயல்படுறாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தான் என்ன தவறு செஞ்சாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு, எப்படியும் நம்ம செய்கிற தவறுகள்லாம் ஒரு சிறுபிள்ளை தவறு மாதிரி தான் கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறோன்னு அவங்க நம்புகிறாங்க. அது கரெக்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை தேர்ந்தெடுத்து சுங்கம் மற்றும் அமலாக்கத்துறை தொடர்பான வழக்குகள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர். நீங்கள் ரொம்ப காலமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க, இந்த களத்தில் பயணித்து கொண்டு இருக்குங்க. இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ்க்கு ஒரு பார்வையும் ஒரு காமன் மேனோட வழக்குகள் வேறு பார்வையும் காட்டுகிறார்கள்னு சொல்கிறீங்க. அது எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தானே சார் அது? இல்லை, இடி வந்து இப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதை வச்சு நம்ம இன்னும் பண்ணலாம். இப்போ மற்ற சிபிஐயோ இல்லைன்னா வேறு அதன் அதிகாரங்கள் அவ்வளவு இருக்கிறதோ? அதன் அதிகாரத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இதுக்கு முன்னாடி இடியை வந்து டைரெக்டாக எதுவுமே உடனே வந்து இம்மினெண்ட் அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் வாங்கி அதை கொடுத்துருச்சு. அந்த அமெண்ட்மெண்ட்டே தப்புன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டர் கபில் சிபல் அவங்கெல்லாம் வந்து அதை அப்போஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சிபிஐ கூட ஏதாவது ஒரு கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா கோர்ட் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இந்த ரெண்டு கொடுத்தா தான் சிபிஐ அதை ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் தென் அரெஸ்ட் அப்படின்னு வரும். ஓகே, ஆமாம், ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அப்புறம் தான் அரெஸ்ட் காமிப்பாங்க. போலீஸ் மாதிரி அரெஸ்ட் வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாங்க சிபிஐ. இன்கம் டேக்ஸில் அரெஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், அதுக்கு ப்ரொவிஷனே ரொம்ப கம்மி. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அரசியல் ஆட்களை பழி வாங்கணும் அப்படின்னு ஒன்று தேர்ந்தெடுத்தது தான் இடியுடைய ஆக்டெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒரு குறுக்கு வழியை கொடுத்தது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகான அதிகாரங்கள் என்ன சார்? அமலாக்கத்துறை என்ன அதிகாரங்கள் அதிகரிச்சு? நீங்கள் அதை பார்க்குறத காட்டிலும் ஜுடிஷியல் வந்து ஒரு மானிட்டரிங் அத்தாரிட்டி. அப்போ ஜுடிஷியல் எதையாவது தப்பு பண்ணாலோ இல்லை அது கண்டுக்காமல் இருந்தாரோ அது எந்த அளவு பின் விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத நம்ம கொஞ்சம் நேரம் பேசினா நல்லா இருக்குன்னு. கண்டிப்பாக அது கிளாரிட்டி வேணுமே. கிளாரிட்டி. இப்போ நான் வந்து அட்வொகேட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இம்போர்ட் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் கேட்பாங்க. பணம் கேட்டவுடனே உடனே சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்படி ஒவ்வொரு வாட்டியும் பணம் கேட்கும்போது கம்ப்ளைண்ட் பண்ணி கிட்டத்தட்ட என்ன இறக்குமதி சார், என்ன தொழில்? அப்போது வந்து இந்த ஏர் கண்டிஷனிங் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணிட்டு. ஓகே. அப்போது 2001. ஓகே. பணம் கேட்கும்போது சிபிஐயில் அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னுடைய கம்ப்ளைண்ட்டில் வச்சு கிட்டத்தட்ட 7 பேர் உள்ளே போயிட்டாங்க. 7 பேர் உள்ளே போயிட்டாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்டே இருக்காங்க என்ன உள்ளே போடுறதுக்கு. உடனே அப்படி 2010 நான் வந்து இம்போர்ட்டை குறைச்சிட்டு அட்வொகேட்டு லாயரை என்ரோல்மெண்ட் பண்ணலை, பார் கவுன்சிலில் பண்ணலை, கன்சல்டன்சி பண்ணிகிட்டு இருந்தேன். கன்சல்டன்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் கேஸ் வருது. அந்த கேஸுக்கு நான் எழுதி அனுப்புகிறேன் டிஆர்ஐக்கு, டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், வருவாய் புலனாய்வு துறைம்பாங்க. அது இந்த இவங்களை மானிட்டர் பண்ணுறது, யாரை ஸ்மக்லர்ஸையும் கஸ்டம்ஸ் எதையாவது ஒரு போலீஸுக்கும் சிபிசிஐடிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, வித்தியாசம். அதை மாதிரி ரெண்டுமே ஒரே ஆக்ட் கீழே, கஸ்டம்ஸ் ஆக்டுக்குள்ளே தான் அவங்களும் பயணம் செய்கிறாங்க. அப்படி வரும்போது எடுக்கும்போது அங்கே ஒரு சிக்கல் வருது. நீங்கள் இதில் தலையிடாதீங்க, இது மாதிரிலாம் ஏன் எழுதி அனுப்புகிறீங்கன்னு அந்த ஏடிஜி ராஜன் இருந்தார். அவர் பிறகு அரெஸ்ட் ஆகிட்டார், சிபிஐயில் அரெஸ்ட் ஆகிட்டார், எங்கள் கேஸ்லேயே அரெஸ்ட் ஆகிட்டார். ஓகே. ஆமாம். அப்புறம் அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரிலாம் வராதிங்கன்னாரு. நான் அதை எதிர்த்து நான் அதை கேட்கல. நான் மறுபடியும் ரெப்ரசன்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். யார் இம்போர்ட் பண்ணாங்களோ அந்த 2 இம்போர்ட்டிருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி எனக்கு ஆப்போசிட்டாக அகென்ஸ்ட் அட்வர்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி என் மேலே காஃபி போசா அப்படி காஃபி போசான்னு ஒரு ஆக்டை வந்து திணிச்சிட்டாங்க. எப்படி சார் ஃப்ரேம் பண்ணுறாங்க? உங்கள் மேலே எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க? அது இவர் இம்போர்ட் பண்ணலை, இவர் தான் இம்போர்ட் பண்ணார், அவர் சும்மா டம்மிங்கிறாங்க. மற்றபடி எல்லா டாக்குமெண்ட்டும் அவர் தான் இம்போர்ட் பண்ணாருன்னு காமிக்குது. எல்லா கம்யூனிகேஷனுக்கும் அங்கே தான் அனுப்புகிறாங்க.
ஓகே. அவன் அந்த கம்யூனிகேஷன் என்கிட்ட வந்து கொடுக்குறாரு, அதுக்கு என்ன ரிப்ளை பண்ண சொல்கிறாரு. இதை மாதிரி நான் நிறைய பேருக்கு ரிப்ளை அனுப்பியிருக்கேன், இவர் மட்டும் கிடையாது. ஆக இவரை வந்து எதையாவது பண்ணணும், சிபிஐ வச்சுட்டு இவர் ஏதாவது பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்கன்னா காஃபி போசா பண்ணுறாங்க. கோர்ட் என்ன பண்ணுதுன்னா காஃபி போசாவுக்கு வந்து ஸ்டே கொடுத்துருச்சு, டிடென்ஷன் ஆர்டருக்கு ஸ்டே கொடுத்துருச்சு, இவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. கிட்டத்தட்ட ஸ்டே கொடுத்தது வந்து 2011. 2011க்கு அப்புறம் 2011க்கு அப்புறம் அரெஸ்டே பண்ணலை. அதுக்கிடையில் 2 வாட்டி கேஸ் வருது. 2022 அந்த கேஸ் மறுபடியும் வருது. 22 லாஸ்ட் டிசம்பரில் வருது. 2 டிவிஷன் பெஞ்சு 2 ஜட்ஜுக்கு முன்னாடி வருது. ஒரு ஜட்ஜி இப்போ சிட்டிங் ஜட்ஜாக இருக்கார், இன்னொரு ஜட்ஜி இன்னொரு இடத்துல இருக்கார், அவருக்கு ரிட்டையர் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணுறாருன்னா எதையுமே பார்க்கல. இடி போய் சொல்கிறாங்க, சார் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இவர் கலாட்டா பண்ணார். கஸ்டம்ஸ் சொல்கிறாங்க எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கலாட்டா பண்ணார் அப்படிங்கிறாங்க. கலாட்டா பண்ணுறதெல்லாம் இந்த டிடென்ஷன் ஆர்டருக்குள்ளே வராது, அப்படியே இருந்தால் கூட. அதெல்லாம் எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் கலாட்டா பண்ணவும் இல்லை சார். அதுக்கப்புறம் கலாட்டா பண்ண இல்லைங்கிறது சிசிடிவி மறுபடியும் கொடுத்துட்டாங்க. அதில் அவங்க அடிக்கிறது இருக்குது, நான் சும்மா உட்கார்றது இருக்குது. கோர்ட்டு எவ்வளோ அவசரப்படுது பாருங்கள். சிசிடிவி கையில் இருக்குது, கோர்ட்டு டைரக்ஷனில் தான் சிசிடிவி கொடுத்துருக்காங்க. இவங்க எழுதுனதெல்லாம் பொய், அதை தான் நான் சொல்ல வரேன் நான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவர் அங்கே கலாட்டா பண்ணார், இங்கே கலாட்டா பண்ணார், அதெல்லாம் எக்ஸ்ட்ரானியஸ் இஷ்யூஸ்லாம் கொண்டு வராங்க. அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஓகே. இந்த கேஸை மட்டும் பற்றி பார்க்கணும். ப்ரீவியஸ் ரெக்கார்டில் எங்கேயோ ஒன்று நடக்குதுன்னா அதை அந்த கோர்ட்டில் அட்ஜுடிகேட் பண்ண போகிறான், அவன் தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. அவங்க நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கொண்டு வர்றீங்க? ஓகே. இப்போ இதை நீங்கள் தீர்ப்பு கொடுக்க போகிறீங்களா? ஒரு பேட் இம்ப்ரெஷனை அப்பேலட் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏற்படுத்துறதுக்காக வேண்டி அதை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, பொய்யா சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, காஃபி போசாக்கு அவர் கொடுத்த ஸ்டே வந்து வெக்கேட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணால் ஒழுங்காக படிக்காமல் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. டிஸ்மிஸ் பண்ணி என்ன பண்ணால் முடித்தாங்க. ஒரு நாள் கோர்ட்டுக்கு போகும்போது என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அப்புறம் உடனே அந்த கேஸை கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு வெளியில் விட்டாங்க. உடனே நான் விடலை. உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு முதல்ல ஒரு ஆர்டிஐ அனுப்பினேன். இங்கிருந்து தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது. இது ஜுடிஷியரி எப்படி ஃபேராக இல்லை, எஸ்பெஷலி ஹைகோர்ட் எப்படி ஃபேராக இல்லை, ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுதுங்கிறத சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து லெட்டர் எழுதுக்கு முன்னாடி ஆர்டிஐ அனுப்புகிறேன். இதை மாதிரிலாம் நடந்து போச்சு, இன்னென்ன தவறுகள்லாம் நடந்து போச்சு, இன்னென்ன ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, இன்னென்ன ஃபால்ஸ் அப்சர்வேஷனு, இவ்வளோ டிஸ்கிரிமினேஷனு, ஒரு ஆளுக்கு இப்படி கொடுக்குறாங்க, எனக்கு இப்படி கொடுக்குறாங்க, நான் ஒரு ப்ராக்டிஸிங் அட்வொகேட், என்னை பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஸ்டின் அனுப்புகிறேன். 4 கொஸ்டின் என்ன அனுப்புகிறேன், இவங்களுக்கு மேலே எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது, ஒன்று இந்த 2 ஜட்ஜுக்கு மேலே. 2வது கொஸ்டின் வந்து இவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எந்த ஃபாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் எனக்கு என்ன ரெமெடி கொடுக்க போகிறேன்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு கொடுத்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 2வது ஒரு அப்ளிகேஷன் அப்பீல் போட்டேன். சார் இது பார்க்காம ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா, படிக்க கூட மாட்டீங்களான்னே கேட்டேன் நான். உடனே என்ன பண்ணார்னா, ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு மறுபடியும் ஒரு நாள் வீடியோ கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு. அப்போது நான் பேச ஆரம்பித்தேன். கொஞ்சம் இருங்க, நான் படிச்சு பார்க்காம படிக்காமல் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறீங்களா சார்? அது எப்படி நீங்கள் அது உங்களுக்கு தெரியுது? ரிப்ளை கொடுத்தாருல்ல. ஓகே. அந்த ரிப்ளை தப்பாக இருக்குது. நான் கேட்டது என்ன, நீங்கள் அனுப்பிச்சது என்னன்னு கேட்டேன். அட்லீஸ்ட் நீங்கள் படிச்சுட்டு அது கொடுத்துருக்கலாமேன்னு. உடனே கொஞ்சம் ரோசம் வந்து போச்சு அவருக்கு. உடனே அவர் ரிப்ளை கொடுத்தாரு. சார் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்தார். அப்புறம் நான் கேட்டேன், நீங்கள் சார் நான் ஆர்கியூ பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை நீ கொஞ்சம் இருங்க, நான் அதை படிச்சிடறேன்னார். என் முன்னாடி தான் படித்தார். சுப்ரீம் கோர்ட் ரிஜிஸ்ட்ரார் என் முன்னாடியே படித்தார். ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டார். மறுபடியும் ஆர்கியூ பண்ண ட்ரை பண்ணேன். உங்கள் முன்னாடி தானே படித்தேன் அப்படின்னு. சார் இந்த அநியாயத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், நீங்கள் ப்ராக்டிஸிங் லாயர், உங்களுக்கு தெரியாததா? ப்ராக்டிஸிங் லாயருக்கு தான் இதை அனுப்பிச்சிருக்கீங்க, உங்கள் சீனியர் லாயர்கிட்ட கேட்க மாட்டீங்களான்னாரு. சார் நானே சீனியர் தானே, இப்போ நான் எங்கே போய் கேட்க அப்படின்னேன். சார் நான் சொன்ன இந்த கொஸ்டினை உங்கள்கிட்ட தவிர யார்ட்டையும் கேட்க முடியாது. இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் அவன் பயப்படுவான். நீங்கள் தான் சொல்லணும் இந்த ஜட்ஜுக்கு மேலே எப்படி ஆக்ஷன் எடுக்க. இல்லைன்னா சொல்லிடுங்க, ஜட்ஜஸ்லாம் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, ஃபால்ஸ் அப்சர்வேஷன் கொடுப்பாங்க, அவங்கள கொஸ்டின் பண்ண முடியாது, கான்ஸ்டியூஷனில் எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லிடுங்க, நான் இதை விட்டுறேன் அப்படின்னு. இல்லை சார் நான் உங்களுக்கு நல்ல பதில் எழுதி அனுப்புகிறேன். சரி அட்லீஸ்ட் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், ஐ சீக் த ரெமெடி ஃப்ரம் யூ அப்படின்னு போட்டேன், அதுக்காவது கொடுங்க அப்படின்னு. சார் ஏதாவது ஒன்று உங்களுக்கு அனுப்புகிறேன் சார்னாரு. அப்புறம் அனுப்பிச்சி விட்டார். இது எங்கள் வரையறைக்குள்ளே வராது
இதுக்கு நான் பதில் கொடுக்க முடியாது அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். அதுக்கப்புறம் தான் நான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பெரிய லெட்டர் எழுத ஆரம்பித்தேன் 20/8/2024. அதில் இவங்க எப்படி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கங்கிறத அவருக்கு வந்து 1 by 1 அவருக்கு அந்த லெட்டரில் எழுதினேன். இவங்க என்ன இப்போ இருக்கிற சிஜி தானே சார்? இல்லை அவர் மிஸ்டர் அவர் பேர் இதுக்கு முன்னாடி இருந்தார் லைத். ஆமாம், இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தார் அவர் பேர் ரொம்ப காலம் 2 வருஷமாக இருந்தார். என்ன சார் அவர் அவருக்கு தான் அனுப்பிச்சேன் நான். மறந்துடுச்சு, டக்குன்னு மறந்துடுச்சு. அவருக்கு என்ன சொன்னேன்னா, இதை மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்சர்வேஷனு ஜட்ஜஸ் இல்லாதவங்க யாராவது இதை சொல்லியிருந்தேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உடனே அவரை கண்டெம்னர்னு அரைவ் பண்ணி 6 மாதம் ஜெயிலில் தள்ளுவீங்க. பட் இவங்களை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். கேட்டுட்டு என்ன ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று ஒன்றா சொல்லணும்ல. நீதிபதி கர்ணனே தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் இல்லையா? ஆமாம், அது கூட அது தவறான ப்ரெசிடென்ட் தான் நான் சொல்கிறேன். ஆமாம், அது கூட தப்பு. கண்டெம்ப்ட்டு எடுக்க முடியாது சிட்டிங் ஜட்ஜுக்கு மேலே. அப்படி ஒன்றும் கான்ஸ்டியூஷனில் எனக்கு பார்த்த வரைக்கும் இல்லை. ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல, சரி அதை பற்றி நிறைய பேச விரும்பலை நான். ரைட்டு, நிறைய பேசணும் அது. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்ன ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1 by 1 சொல்லணும். அதுதான் இந்த இடத்துலையும் முக்கியம் உங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2012 இந்த கேஸ் வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு ஹைகோர்ட்டில். அதுக்கப்புறம் 2022 தான் லிஸ்ட் ஆகிருக்கு. ஏன்னா பண்டலை காணோம். அந்த பண்டலை யார் இதை தூக்கி இதை ஒழிச்சு வச்சுருப்பாங்க, இல்லை ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு indulge in these activities, we are not inclined to enter into this matterங்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இது யார் ஒழிச்சு வச்சுட்ருப்பார்னு நான் உள்ளே போக விரும்பல. ஆனால் பண்டல் 22 வருஷமாக கழிச்சு தான் 12 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கு. இது எவனோ ஒரு தூக்கி வச்சுருக்கான்னா அது எனக்கு தான் லாபம், நான் தான் தூக்கி வச்சுருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அவர் சொல்கிறார். அவர் ரெண்டாவது, இந்த பண்டல் மிஸ்ஸிங்கே ஆகலை. 2017 லிஸ்ட் ஆகிருக்கு. 2019 ஸ்டேட் கவர்மெண்ட்டு இவருடைய ஸ்டேயை வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லி போடவும் செய்கிறாங்க. அப்போ பண்டலே மிஸ் ஆகலை, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. 2022 12 வருஷமாக இந்த கேஸே வரலன்னு சொல்கிறது ஃபால்ஸு. பண்டல் மிஸ் ஆகுனது சொன்னது ஃபால்ஸு. இந்த பண்டல் மிஸ் ஆகுனதை வச்சுட்டு ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் ஹெட்டிங்லேயே போடுறாங்க. கேஸ் பண்டல் கோஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிஜிஸ்ட்ரி ஃபார் 11 years. Traced petition comes up for final hearing now. பண்டல் மிஸ் ஆச்சு, 12 வருஷம் தூக்கி எடுத்தாச்சு, இப்போ கேஸ் ஹியரிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அவங்களுக்கு நான் லெட்டர் எழுதுனேங்க, இந்த மாதிரிலாம் போடுறீங்க நீங்கள், பண்டலே மிஸ் ஆகவில்லை பாருங்கள், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. இதை மாதிரி நம்ம சொன்னால் விடுவாங்களா? ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்னால் கூட விட மாட்டாங்க. கண்டெம்ட் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு வந்துடுவாங்க, இல்லை ஹைகோர்ட்டில் கொண்டு வந்து அவருக்கு மேலே இங்கே நிப்பாட்டிடுவாங்க. அப்போ இவ்வளவு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, அது திருத்தவே ஆள் இல்லை. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இன்ஹரண்ட் பவர்ம்பாங்க. இன்ஹரண்ட்னா ஹைகோர்ட்டுக்குள்ளே ஒரு பவர், அவங்களுக்கே ஒன்று இன்ஹரண்ட். பிகாஸ் ஆஃப் கொலிஜியம் இல்லை, கொலிஜியம் இஸ் அ கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஒரு ஜட்ஜி வந்து இப்போ தப்பு பண்ணுறாருன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ வந்து ஒரு சஞ்சய்னு ஒரு மிஸ்டர் சஞ்சய், ஆமாம், அரோரால பேர். ஆமாம், அவர் வீட்டில் வந்து ஒரு 15 crores அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, பேப்பரில் படித்தது. அதுக்கு அவர் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணாங்க அவங்க. அதுக்கு மேலே அவங்க ஒன்றும் பண்ணலை. இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அலகாபாத் ஹைகோர்ட். அதே டெசிக்னேட்டர் அவங்க தானே. ஒன்று ட்ரான்ஸ்ஃபரில் என்ன பண்ணாங்கன்னா, ஹி ஷுட் பி ரிஃப்ரைன்டு ஃப்ரம் கிவிங் எனி போர்ட்ஃபோலியோ, அவ்வளோதான். இவருக்கு எதுவுமே கொடுக்காதீங்க, சும்மா வச்சுக்கிறீங்கன்னு நாங்கள். வேறு ஒன்றும் அவங்க ஒன்றும் பண்ணலை. அவங்க அதான் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் ஜட்ஜிக்கு வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம், ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ப்ரெசிடெண்ட் இருக்குது. ஆனால் அது யாரும் பண்ணுறதில்லை. நம்ம ஜஸ்டிஸ் வீராசாமின்னு இருந்தார், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜி. அவருக்கு மேலே கரப்ஷன் சார்ஜஸ் வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் சிபிஐ ஒரு வீட்டுக்கு ரைடு விட்டாங்க. அப்புறம் அந்த ஃபேமிலி எனக்கு ரொம்ப தெரியும். சிபிஐ ரைடு விட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு இஷ்டப்பட்டால் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் அவர் அன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை, அதனால் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஜட்ஜுக்கு மேலே வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கரப்ஷன் சார்ஜஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு அப்ரோப்ரியேட் ஃபாரம் கிடையாது. ஜஸ்ட் யூ மேக் ஏ ரெப்ரசன்டேஷன் அகெயின்ஸ்ட் ஹிம் டு த கொலீஜியம் ஆர் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் கோர்ட், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது.
ஒன்று பெருசாக இப்போ ஒரு விஓஓ வந்து ஒரு 500 ரூபா கேட்குறாருன்னு சொன்னால் உடனே ஒரு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து Immediate அவரை கொடுத்துக்கிட்டு அவரை தூக்கி உள்ள தள்ளிலாம் 3 வருஷம் 3 to 5 2 3 4 5 அன்னைக்கு ஜட்ஜுக்கு என்ன வாயில் வருது அதுதான் அதை பண்ணி முடிச்சிடுவாங்க. பட் இவங்களை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. 15 crores இன்றைக்கி அந்த அந்த எரியும் போது 15 crores இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அடுத்தது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? நான் எல்லா டாக்குமெண்ட்டையும் படிச்சிட்டேன். டாக்குமெண்ட் எல்லாமே வந்து அதாவது ஒரு காஃபி போசாங்கிறது ஒரு டிடென்ஷன் ஆர்டர், குண்டாஸுங்கிறது ஒரு டிடென்ஷன் ஆர்டர். குண்டாஸுங்கிறது வந்து போலீஸ் கேஸில் வருது, கிரிமினல் கேஸில். காஃபி போசாங்கிறது கஸ்டம்ஸ் ஆக்டில் வருது. ரெண்டுமே வந்து டிடென்ஷன் தான், 1 year டிடென்ஷன். இவங்க இந்த 2 டிடென்ஷன்லேயும் வந்து முதல்ல அந்த பெட்டிஷனர் அதுக்கு பேர் டிட்டனும்பாங்க. அவரை அரெஸ்ட் பண்ண போகிறவருக்கு பேர் டிட்டனு. அந்த டிட்டனுவை வந்து அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் எதுக்காக இவரை அரெஸ்ட் பண்ணுறோங்கிறத அந்த டிடென்ஷன் ஆர்டரை கையில் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த 2 டிவிஷன் பெட் ஜட்ஜ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆர்டர் நான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு மட்டும் நீங்கள் போஸ்டல் கவரில் சீல்டு கவரில் கொண்டு வாங்கன்னாங்க. பார்க்கணுன்னாங்க. எங்களுக்கு தெரியாமல் அவர் பார்த்தார். பார்த்து நாங்கள் சொன்னோம், இவர் நிறைய சொல்லியிருக்காரு, நிறைய அக்யூசேஷன் சொல்லியிருக்காரு வளன்னு நிறைய இடத்துல. அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டுமே அங்கே இருக்காதுங்க, எக்ஸப்ட் த 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த 2 இம்போர்ட்டர்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். இல்லை அப்படிலாம் கிடையாது, எல்லா டாக்குமெண்ட்டுமே உள்ளே இருக்குது. இவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் உள்ளே இருக்குது, அதுக்கு மெட்டீரியல் ஃபுல்லாக உள்ளே இருக்குது அப்படின்னு ஜட்ஜி எழுதிட்டார். ஓகே, நான் அரெஸ்ட் ஆனப்புறம் என் கையில் வந்து கொடுக்குறாங்க. உள்ளே தூக்கி பார்க்குறேன், ஒரு டாக்குமெண்ட் இல்லை. அந்த டாக்குமெண்ட் இன்றைக்கி டேட் வரைக்கும் இல்லை. அதுக்கப்புறம் அட்ஜுடிகேஷன் ப்ரொசீடிங்ஸ்னு டிபார்ட்மெண்ட்டில் நடக்கும், கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2 அப்பீல் நடக்கும். அதுலலாம் ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு டேட் வரைக்கும் இல்லை. ஆனால் இவங்க என்ன எழுதுகிறாங்க, டாக்குமெண்ட் இருக்குதுன்னு எழுதுகிறாங்க. அதையும் நான் எழுதியிருக்கேன் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு. என்ன அநியாயம் பாருங்கன்னு. இவங்களுக்கு மட்டும் நீங்கள் தனி லைன் கொடுக்க போகிறீங்களா? நான் எனக்கு அவரும் எழுதியிருக்கேன், எனக்காக எழுதியில்லை. இந்தியாவில் ஹைகோர்ட்டில் வந்து இட்ஸ் எ ஹீப் ஆஃப் ஜஸ்டிஸ் நான் நம்பிட்டே இருக்கேன். ஐ தாட் ஒன்ஸ் ஹீப் ஆஃப் ஜஸ்டிஸ் நிறைஞ்சு வழியுது. ரிட்டு மூலமாகவும், ரிட் ஆஃப் மேண்டமஸ் மூலமாகவும், செஸ்டோரிஃபைடு மூலமாகவும் நிறைஞ்சு வழியுது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் என்னுடைய கேஸில் அது ஓவர் டர்ன்ட் ஆகிட்டு. இது ஒன்றும் ஒரு இமேஜினரியாக நான் சொல்லலை. ஐ எம் ஒன் ஆஃப் தம், நான் தான் அதுக்கு வந்து விட்னஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்கேன். இவங்களை என்ன பண்ண போகிறீங்க? இல்லைன்னா சொல்லிடுங்க, ஹைகோர்ட் ஜட்ஜெலாம் எல்லா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுவாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க, நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் என் கம்ப்ளைண்ட்டுன்னு எழுதியிருக்கேன். இந்த மாதிரி என்ன ஏன் டார்கெட் பண்ணுறாங்கன்னா அதே எழுதியிருக்கேன். மேலஃபைடு இன்டென்ஷனில் ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்கன்னா அதுக்கு ஜட்ஜஸ் என்ன பண்ணுன்னா, அந்த மேட்டரில் இவர் உண்மையிலே மேலஃபைடு இன்டென்ஷனில் போடுறாரு, எப்படிங்க மேலஃபைடுன்னு கேட்குறாரு. கிட்டத்தட்ட 3 பக்கம் நான் எழுதின லெட்டரை காமிக்கிறோம். கிட்டத்தட்ட 3 பக்கமாக 1 2 3 4ன்னு காப்பி 1 2 இந்த காப்பின்னு எழுதுகிறாங்க. ஓ, இவ்வளோ லெட்டர் எழுதியிருக்கியாருன்னு கேட்குறாரு. சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எழுதுகிறேன், இவங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னு எழுதுகிறேன். இப்போ அதை வச்சு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து டிடென்ஷன் பண்ணணும், பழி வாங்கணும்னு வர்றாங்க. கோர்ட் அதை மானிட்டர் பண்ணணும், அது ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். அவங்களும் அவங்களோட சேர்ந்து பயணம் செஞ்சாங்க. அதுதான் தப்பு. இது மாதிரி என்ன போல பேர் எத்தனை பேர் இருப்பாங்க? இப்போ நான் அட்வொகேட்டு, இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு எழுத தெரியும், எழுதுகிறேன். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நான் பேசுகிறேன், இதை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இதுக்கு அப்பீல் போனவொடனே படிக்காமல் லைம் லைன்லேயே அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. லைம் லைன்லாம் 1 லைனில் டிஸ்மிஸ் பண்ணுறது. வி ஆர் இன்க்ளைன் டு இன்டர்ஃபியர் இந்த ஆர்டர் ஆஃப் தி ஹை கோர்ட். டிஸ்மிஸ்ங்கிறது எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம்? ஒன்லைன் டிஸ்மிஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே வரி தான் எழுதுவாங்க, ஹைகோர்ட்டினுடைய ஆர்டருக்குள்ளே நாங்கள் போக விரும்பவில்லை. ஓகே, அது ஒன்று முடிஞ்சு வச்சு அதிலே முடிச்சிடுவோம், ஒரே வரி. சார் அது லாஸ்ட்டு வந்து அப்ரோச்சபிள் பிளேஸ், அதில் நிறைய ரெமெடி கிடைக்கணும். அங்கே பேசும்போதே வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் நான் இன்னொரு வார்த்தை எழுதியிருக்கேன். ஒரு ஆள் சொன்னார், சார் நீங்கள் கபில் சிபில்கிட்ட போங்க, இல்லை மிஸ்டர் மொஹல் ரோஹித் கிட்ட போங்க, உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படின்னாரு. அவர் ஒரு அப்பீரன்ஸுக்கு 15 lakhs கேட்பார். மொஹல் ரோஹித்க்கு இன்னொரு அப்பீரன்ஸுக்கு 20 lakhs கேட்கலாம். அப்போ நான் அதில் எழுதியிருக்கேன் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு. அப்போது வந்து இந்த ஜஸ்டிஸ் இஸ் எ ஃபார் டிஸ்டன்ட், ரொம்ப தூரமாக, அது பணம் கொடுத்தவொன்னு அது சுருங்குதான்னு எழுதியிருக்கேன். பணம் கொடுத்தா அது பிரைட்டு. யாருக்கு? நம்ம பெரிய லாயருக்கு.
கபில் சிபில் போன்ற லாயருக்கு. சாதாரண லாயருக்கு வந்து கொடுத்தானே அது பிரைட் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது இருக்குது. இப்போ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த சிக்கல்கள், நீதி வேண்டி வழக்கறிஞராக நீங்களே போராடி கொண்டிருப்பதை உணர முடிகிறது. தொடர்ந்து இந்த போராட்டத்தோட அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன சார்? சார் இன்னும் அந்த அதாவது இதில் என்னென்னா இந்த டிடென்ஷன் ஆர்டருங்கிறது வந்து புனிட்டிவ் இட்ஸ் நாட் புனிட்டிவ், திஸ் இஸ் நாட் புனிட்டிவ், இஸ் நாட் ஃபார் பனிஷ்மெண்ட். இது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னு சொல்லுவாங்க. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னா ஒருத்தன் வந்து ஒரு தப்பை பண்ணுறான், அவனை இன்னும் ஒரு வருஷத்துக்கு தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்காக வேண்டி போடுறது தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இந்த குண்டாஸோ இல்லை காஃபி போசாவோ இது பனிஷ்மெண்ட் கிடையாது. ஓகே ஓகே. அப்படின்னா என்னது, என்னைக்கு அவன் தப்பு பண்ணானோ அன்னையிலேருந்து ஒரு வருஷத்துக்கு அவன் அந்த தப்பு பண்ண விடக்கூடாது. ஓகே. அதுக்காக வேண்டி அவனை தூக்கி ஜெயிலில் தூக்கி வைக்கணும். ரைட். தொடர் குற்றவாளியா அப்படின்ற இடத்துல இல்லை அப்படி இல்லை சார். இது வந்து திஸ் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இஸ் நாட் எ பனிஷ்மெண்ட். ஓகே. ஏற்கனவே செஞ்சதுக்குள்ள பனிஷ்மெண்ட் கிடையாது இது. ஓகே. இதுக்கப்புறம் இந்த தப்பை அவன் பண்ணக்கூடாது ஒரு வருஷத்துக்கு. அதனால் ஒரு வருஷத்துக்கு இவரை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாய சட்டத்தில் இருக்கிறோம், தடுப்பு காவலில் இருக்கிறோம். இதான் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இப்போ நம்ம மேட்டரில் 30/12/2010 வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணுறாங்க காஃபி போசால. அங்கேருந்து நான் அரெஸ்ட் ஆகலை. 2022 வரைக்கும் இந்த கேஸ் அங்கே இருக்கும்போது வரைக்கும் நான் அரெஸ்ட் ஆகலை. சரி, ஒரு வருஷத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்படி பார்த்தா அந்த தப்பை நான் பண்ணலைல்ல. அதனால் இந்த எக்ஸிக்யூஷன் என்னது, அவர் அரெஸ்ட் பண்ணது அது டிலே ஆயிடுச்சு, அப்படி தானே? அப்போ டிலே இன் எக்ஸிக்யூஷன். அப்போ நான் அரெஸ்டே தேவையில்லையே. அப்புறம் இன்னொரு கஸ்டம்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, நான் கேட்குறேன் ஆர்டிஐயில் இந்த கேஸை தவிர வேறு ஏதாவது மேலேயோ என்னுடைய ஃபேம் மேலேயோ ஏதாவது கேஸ் இருக்கா முன்னாடியோ இத்தனை வருஷமானு கேட்குறேன். சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஒரு கேஸ் இல்லைன்னு. அதையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறோம், அதையும் பார்க்குறாரு அவர். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேஸை எங்களுக்கு அவங்களுக்கும் டிஸ்பியூட் இருக்கிறதுனால நான் நிறைய கேஸில் ப்ராசிக்யூஷன் விட்னஸ் ஆஃப் சிபிஐயில் இருக்கிறதுனால இந்த கேஸை வந்து நீங்கள் வந்து சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிறோம். அதே கோர்ட்லேயே கேட்குறோம், ஏற்கனவே 2011 கேட்குறோம். அவர் அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, டிஆர்ஐக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாருன்னா, யூ அப்ரோச் அப்ரோப்ரியேட் ஃபாரம். ஓகே. அதையும் நான் எழுதியிருக்கேன் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு. அநியாயத்தை பாருங்கள். அப்போ இந்த ஃபாரம் என்னது சார்? டைரக்ஷன் பெட்டிஷன் எங்கே போடுவாங்க? அங்கே தானே போடணும், நீங்கள் தானே சொல்லணும். டிஸ்மிஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, அப்ரோச் அப்ரோப்ரியேட் ஃபாரம்னா அப்போ எங்கே இருக்குது ஃபாரம்? அப்போ இவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறேன், இதனுடைய ஃபேர் இன்வெஸ்டிகேஷனுக்கு இவ்வளவு ஸ்டெப் எடுத்தும் கடைசி உள்ளே தள்ளினாங்க. ஹைகோர்ட்டுடைய 2 ஜட்ஜு உள்ளே தள்ளினாங்க டிவிஷன் பெஞ்சில், பொய் சொல்லி தள்ளினாங்க. அப்போ நம்ம அப்போ என்ன, எப்படி நம்ம நீதித்துறைக்கு மேலே இவ்வளோ பெரிய நம்பிக்கை வந்து உட்காரும்? எப்படி இவருக்கு மேலே உட்காரும் பாருங்கள். ரெண்டாவது, அதே கோர்ட்டில் இதே விஷயத்துக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு. இந்த கஸ்டம்ஸுடைய வந்து லாங்குவேஜில் சொன்னால் கம்ப்ளைண்ட், ஓகே. இடியுடைய லாங்குவேஜில் சொன்னால், டேர்மில் சொன்னால் லாங்குவேஜ் இல்லை, டேர்மில் சொன்னால் கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட்டும் எனக்கு 15 வருஷமாக பண்ணலை, சார்ஜ் ஷீட்டே பண்ணலை. 15 வருஷமாக அந்த கேஸுக்கு என்ன உள்ள அனுப்புகிறாங்க. அதையும் எழுதியிருக்கேன். ஆனால் இதே கேஸு என்ன மாதிரி ஐடென்டிக்கல் இஷ்யூஸு அதே பெஞ்சில் வருது. அது என்ன, அது கோஆர்டினேட் பெஞ்சும்பாங்க. இதே மாதிரி இன்னொரு பெஞ்சில் கோஆர்டினேட் பெஞ்சில் வருது. அங்கே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு, அவருக்கு ரிலீஃப் கொடுத்துட்டாங்க. அதான் டிஸ்கிரிமினேஷன் இன் லா அப்படின்னு எழுதியிருக்கேன் ஒரு ஹெட்டிங். அந்த மாதிரி கூட, அதாவது எந்த மேட்டரும் எந்த இஷ்யூஸும் should be disposed of in accordance with law, not the arbitrary action of the judges. அவங்களுடைய வெறுப்பில் அதை டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. லா என்ன சொல்லுதோ அதோட பயணம் செய்யணும், அதுதான் உண்டு. இவங்க அதை செய்கிறதில்லை. அதனால தான் வெறுப்பு அடிப்படையில் தான் எனக்கு பண்ணிட்டாங்கல்ல சார். நேரம் உங்களுக்கு பண்ண வேண்டியதுக்கான காரணம் சார், நீங்கள் நேர்மையாக சண்டை போடுகிறீர்கள் என்பதால். ஆமாம், நான் ப்ராசிக்யூஷனில் 4 கேஸில் ப்ராசிக்யூஷன் விட்னஸ் ஆஃப் சிபிஐ அகெயின்ஸ்ட் கஸ்டம்ஸ் அண்ட் டிஆர்ஐ.
ஸோ கவர்மெண்ட் ஏஜென்சிஸை கேட்குறீங்க. ஏடிஜே எது இந்த கேஸில் அவர் ஏடிஜேங்கிறது வந்து மிஸ்டர் ராஜன், அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டிஆர்ஐ. பெரிய ஆள் அவர். டிஆர்ஐ டைரக்டர்னால் பெரிய ஆள். அப்போ அவருடைய பவருக்கு உங்களுக்கு ஒரு இது மக்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்கிறேன்னு சொன்னால், வெளிநாட்டிலேருந்து ஒரு குண்டூசி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிறதும், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குண்டூசி வெளிநாட்டுக்கு போகிறதும் அவர் தான் கண்ட்ரோல். தான் பொறுப்பு அவர் தான். அவர் ஒரு நாளைக்கு எத்தனை கோடி வாங்கினாலும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் வாங்குகிற இடம்னா வாங்கியிருந்தால் யாருக்கு, ஏன்னா வாங்கினா அவர் பெரிய பெரிய கம்பெனியில் தான் வாங்குவார். இந்த கமிஷனர் வந்து போலீஸ் கமிஷனர் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வாங்கினா அடுத்த நாள் வெளியில் வந்துடும். அப்போ அவ்வளோ பெரிய ஆள் இந்த கேஸில் மாற்றாரு. குமுதத்தில் பேட்டி கொடுக்குறாங்க யார், டிஆர் அஃபீஷியல்ஸு. ஜாகிர் தான் இதை மாட்ட வச்சார், என் பேர் சொல்லியே கொடுக்குறாங்க. சிபிஐ ஜாகிருக்காக வேண்டி எல்லாமே பண்ணுது அப்படின்னே கொடுக்குறாங்க. இதுதான் வெயிட் பண்ணுறாங்க அவங்க. இத்தனை கேஸில் விட்னஸ்ஸு, நிறைய கேஸில் விட்னஸ் நான் வெயிட் பண்ணுறாங்க. அவங்களோட சேர்ந்து இவங்களும் பயணம் செய்கிறாங்க. அவர் போய் சொல்கிறாங்க, சார் இங்கே வந்து கலாட்டா பண்ணார், இடியில் கலாட்டா பண்ணார். இப்போ என்ன சொல்ல போகிறாங்க, அங்கேருந்து ஒரு சிசிடிவி வந்து கையில் கொடுத்துருக்காங்க. நம்ம பையனை அடிக்கிறது கிளியராக இருக்குது, அதுவும் க்ளோஸ் ரேஞ்சு. இதான் சிசிடிவின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டருக்குள்ளே அடிக்கிறாங்க. அப்புறம் அப்போ இதோட அவங்களோட செஞ்சு பயணம் செஞ்சால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏழைகளுக்கு அது எட்டாத கனின்னு சொல்லி அறிஞர் அண்ணா சொன்னது அவர் வந்து அனுபவிக்காமே சொல்லிட்டு போயிட்டார். நம்ம அவர் அதை அனுபவிக்கல, அவர் அனுபவிக்காமே சொன்னார். கஷ்டம்தான். வக்கீலின் வாதம்னா எந்த வக்கீலின் வாதம், அது மட்டும் அவர் தப்பு பண்ணிட்டார். வக்கீலின் வாதம் அது ஒரு விளக்குங்கிறார் அவர். எந்த வக்கீலின் வாதம்? எங்களை போல் சாதாரண வக்கீலின் வாதமா இல்லை ஹை ப்ரொஃபைல் வக்கீலின் வாதமாங்கிறது தெரியல. அதானே முக்கியம். வக்கீல் வாதம்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆமாம், அவர் நல்ல மனுஷன். அந்த காலத்தில் வக்கீலும் நல்லா இருந்தாங்க. இப்போ எப்படி இருக்காங்க? இதுக்கு காரணம், முக்கிய காரணம் பார், மெட்ராஸ் ஹைகோர்ட் அசோசியேஷன்ஸ், அது மாதிரி நிறைய பார் இருக்குது. அந்த பார் இதில் இன்டர்ஃபியர் ஆகாது. நான் பாருக்கு லெட்டரே கொடுத்துருக்கேன், எங்கே இந்த அநியாயம் பண்ணியிருக்காங்களே அங்கே போய் கேளுங்கங்க. அவங்க சுயநலத்துக்காக என்ன பண்ணுறாங்க, இதை போய் கேட்டால் அவங்களுக்கு 2 ஆர்டர் பாதிக்கப்படும் பயப்படலாம். லெட்டர் கொடுத்துருக்கேன், இதை மாதிரி பண்ணியிருக்காங்க, நீங்கள் இதில் இன்டர்ஃபியர் பண்ணுங்கள், சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு லெட்டர் போடுங்க, இதில் நீங்கள் சேர்ந்து பயனுங்கன்னு சொன்னால் பின்னாடி போகிறாங்க. ஏன் பின்னாடி போகிறாங்க? இவர் இதே நேரத்தில் மிஸ்டர் வில்சனுக்கு ஒரு பிரச்சனை. உடனே அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நியூஸ் பேப்பரில் வருது, இந்த மாதிரி வந்து வக்கீலும் ஜட்ஜஸும் எல்லோரும் ஒன்று தான், நீங்கள் பெரிய ஆள், நாங்கள் சின்ன ஆள் கிடையாது, நோ டிஸ்கிரிமினேஷன் அட் ஆல், இஸ் போத் ஆர் இஸ் ஈக்குவல் அப்படின்னு அன்றைக்கி ஈவினிங்கே வருது. நான் அவர்கிட்ட கேட்டேன், யார் எங்கள் பார் அசோசியேஷன் மெம்பர், இது பிரசிடெண்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட நான் கேட்டேன். நான் என்ன சார் யுவர் சர்வீஸ் ஒன்லி ஃபார் மிஸ்டர் வில்சனா அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டிங்களா? மிஸ்டர் வில்சனுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் ஆள் கிடையாது. எங்களை போன்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் என்ன ரெக்கமெண்டேஷன் போக மாட்டோம், இப்படி எழுதிக்கிட்டே உட்காந்துருப்போம். ஆமாம், ரெக்கமெண்டேஷன் போனால் உடனே நடக்கும், எங்கேயோ போய் கட்சியில் போய் சேரணும். ஒரு இதுக்கு சொல்கிறேன் நான். சரி, எல்லா மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே. சரி, எனக்கே இப்படி எழுதுனா மற்ற எத்தனை பேர் உட்காந்துட்ருப்பாங்க பாருங்கள். ஜெயிலில் பார்க்குறோமே ஏகப்பட்ட பேர் சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துட்ருக்காங்க. ஆமாம், பார்த்த அன்றைக்கி விசாரணை கைதிகள் இல்லையா சார். அவனுக்கு இப்போ நான் ஒரு ஆள் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒருத்தனை நான் பெயில் எடுத்து விட்டேன். நான் பெயில் கொடுத்து 2.5 வருஷமாக அவனால் வெளியே வர முடியல. பெயில் கண்டிஷன்ஸ் அப்படி இருக்குது. இல்லை காரணம் சார், பெயில் கண்டிஷன்ஸு 1 லட்ச ரூபா கொடுக்கணும். அவன் சொல்கிறான், நான் எதுவுமே தப்பு பண்ணலை, நான் கஞ்சா கேஸில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறான். பட் அவன்கிட்ட பேசி பார்த்ததும் அப்படி தான் தோணுது எனக்கு. அவருக்கு ஒரு பெயில் கொடுக்குறாங்க, அந்த பெயிலை எக்ஸிக்யூட் பண்ணி அதனுடைய கண்டிஷன்ஸை கம்ப்ளை அவனால் பண்ண முடியல, இணங்க முடியல. காரணம் என்னென்னு சொன்னால், பெயில் கண்டிஷன் 1 லட்ச ரூபா. அவன் கஞ்சா கிடத்தினாலே அவனுக்கு 2000 ரூபா கிடைக்கும், இல்லை 500 ரூபா கிடைக்கும். பெயில் கண்டிஷன் 1 லட்ச ரூபாய்க்கு போட்டால் எங்கேருந்து கொடுப்பான்? அப்படி 2 வருஷமாக கிடக்கிறான். இப்போ நான் ஒரு ஆளுக்கு எடுத்து விட்டேன். நான் பெயில் கண்டிஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி மறுபடியும் மாடிஃபிகேஷன் ஆர்டர் வாங்கினேன். பிளட் ஷூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷூரிட்டி பிளட் ஷூரிட்டி, இன்னொரு ஷூரிட்டி லோக்கல் ஷூரிட்டி. இது கலோக்கியல் லாங்குவேஜ். இது பிளட் ஷூரிட்டினா அண்ணன் தம்பி பொண்டாட்டி யாராவது வந்து ஒரு இங்கே வந்து அவங்க முன்னாடி நின்று அவங்களுக்கு வந்து ஷூரிட்டி கொடுக்கணும். ஏன்னா இஃப் ஹி டஸ் எனி திங் இன் த ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று கொடுக்கணும். இன்னொரு ஷூரிட்டி லோக்கல் அப்படி கொடுக்கணும். அவங்க பொண்டாட்டி அவனை அபேண்டன் பண்ணிட்டா, வரமாட்டேன்ட்டா. அப்புறம் மறுபடியும் இது மாடிஃபிகேஷன் வாங்கி கொடுத்தார். யார், ஒரு நண்பர் கூட ஒரு அட்வொகேட் மாடிஃபிகேஷன் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து இப்போ அவர் வெளியில் வந்துட்டான். அது மாதிரி எத்தனை பேர் இருக்கான்?
இதில் இப்போ சமீபத்தில் வந்து நம்ம அந்த தமிழக ஆளுநர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்து தீர்ப்பும் அது இப்போ பாராளுமன்றம் எதற்கு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் அது சார்ந்து எழுந்தது. இதில் தொடர்ந்து நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நபர் அந்த இந்த இந்த விவகாரத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது கரெக்ட், அந்த தீர்ப்பு கரெக்டு சார், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இவர் சீஃப் மினிஸ்டருங்கிறது எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பீப்புள். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பார். அப்படிங்கும்போது அவர் வந்து அப்பாயிண்டி, யார், கவர்னரு. ஒரு செகண்டில் அவரை தூக்கி வீசிடலாம். யார் அவர் நார்மலாக கவர்னர் சைக்கோ ஃபேண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டாக தான் இருப்பார். அவர் சொன்னதான் இவர் செய்வார். யார் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு இஷ்டப்பட்ட ஆளுங்களோ அவங்கள தான் கவர்னராக போடுவார். அவர் வந்து ஒரு மரபு, இங்கே ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பில்லை அவர் பார்த்துட்டு ஒரு மரபு எந்த மாதிரி பில்லை பாஸ் பண்ண முடியாது. திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு பில் பாஸ் பண்ணுது, வித்தியாசமாக பாஸ் பண்ணுது. ஒவ்வொரு நாளும் ஒரு பிரஜை வந்து 100 ரூபா வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் ஒரு பில் பாஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த மாதிரி பில்லை வேணால் அவர் தடுத்து நிப்பாட்டலாம். என்ன கான்ஸ்டியூஷனுக்கே ரொம்ப ராங்காக இருக்குது இப்படியெல்லாம் சொல்லாருங்களாம். அவர் டிபேட் பண்ணி ஒரு பில்லை கரெக்டாக பாஸ் பண்ணி அங்கே அனுப்புகிறாரு. இவர் அதை வச்சுக்கிட்டு வந்து வம்பு பண்ணுறாரு அவங்கள. அது தவறில்ல. அது சுப்ரீம் கோர்ட் அது கொடுத்தது வந்து இந்த உச்சநீதிமன்றம் பாராளுமன்றம் இடையிலான இந்த அதிகாரம் தொடர்பான இந்த கருத்துருவாக்கம் அந்த அந்த விமர்சனம் எப்படி பார்க்கலாம்? துணை குடியரசுத் தலைவர் கூட ஜெகதீப் தங்கர் கூட கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்தார் உச்சநீதிமன்றம். அப்புறம் எதற்காக பாராளுமன்றம் ஏன் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி அவர் சொல்கிறத பார்த்தா ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. நான் ஒன்றும் பண்ணலை, நீனு இன்னும் பண்ணாது அப்படி சொல்கிறார் அவர். இது நான் உங்களுக்கு ஏதாவது அனுப்பிச்சி விட்டேன்னா நான் நீங்கள் அது என்னது இந்த ஒரு ஜட்ஜு வந்து இந்த இந்த அந்த இதில் அந்த தீ வீட்டில் எரிஞ்சிச்சில்ல, அதில் நாங்கள் ஒன்றும் இன்டர்ஃபியர் பண்ணலை, உங்கள் விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்க, எங்களையே நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறத பார்த்தா குவிட் ப்ரோக்கோம்பாங்க. குவிட் ப்ரோக்கோன்னா எக்ஸ்சேஞ்சு, நான் ஒன்று செய்கிறேன் நீ ஒன்று செய்கிறேன். அவர் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கார் அவர். ஆமாம், ஒன்றும் இல்லை, அந்த ஜுடிஷியரி சிஸ்டம் மாறணும். அந்த ஜுடிஷியரியை இவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு தைரியம் வரத்துக்கு காரணம் வந்து ஜுடிஷியரியில் நிறைய எரர் நடக்குது. எரரை தாண்டிலும் இன்டென்ஷனாகவே நிறைய நடக்குது. என் மேட்டரில் வந்து இன்டென்ஷன், நான் அதே எழுதியிருக்கேன். இவருக்கு கடைசி ஒரு பேராகிராஃப் அது கூட நடத்த குளறுபடிகளை கடந்து நான் குளறுபடி நடத்தப்படுகிறது. இட் இஸ் நாட் அன் எரர்னு எழுதியிருக்கேன். இட் இஸ் நாட் அன் எரர். This is the absolute, the false observation or the statement made by the 2 honorable high court judges of the அப்படின்னு டிவிஷன் பெஞ்சுன்னு நான் எழுதியிருக்கேன். அப்படியே கிளியராக எழுதியிருக்கேன் நான். ஆனால் அதனால் ஜுடிஷியரியும் தன்னை மாற்றிக்கிறணும். ஆமாம், தன்னை யாருமே கேள்வி கேட்க முடியாத ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த பிரஜையும் அங்கே அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆமாம், இப்போ அதெல்லாம் இல்லையா சார்? அப்படி இல்லையா? என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நான் அந்த மாதிரி சொன்னேன், விஓ 500 ரூபா கேட்டால் பண்ணலாம். இதை ஜுடிஷியரியில் இந்த கரப்ஷன் எங்கேயும் போய் சொல்ல முடியாது, எங்கேயும் பண்ண முடியாது. டக்குன்னு ட்ராப் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இப்போ சிபிஐயில் சொன்ன அன்றைக்கி உங்களுக்கு இப்போ சொன்னால் உடனே ட்ராப் பண்ணதுக்கு ஆள் உடனே வந்துடுவாங்க. சார் எங்கே இருக்குது? ரைட்டு, ஒரு வாட்டி இப்போ பேசிக்கலாம், ரைட்டு வாங்க நீங்கள் பின்னாடி நில்லுங்க, நான் முன்னாடி நிற்கிறேன், நான் சொன்ன பிறகு பணம் கொடுத்த பிறகு நான் வரேன். அது மாதிரிலாம் எங்கேயுமே ட்ராப் பண்ண முடியாது, எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. அந்த கொலிஜியம் மீதான விமர்சனங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கொலிஜியமோட செட்டப் அது சரியான கன்ஸ்ட்ரக்டிவாக தான் போயிட்டுருக்காது. கொலிஜியம் வந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? உங்களுக்கு ஒரு ஜட்ஜி இல்லைன்னா இடத்த மாற்றும், அவரை கூப்பிட்டு வார்ன் பண்ணி அனுப்பிச்சிடும். அதை தவிர கொலிஜியம் அதை தாண்டி எங்கேயும் போகாது. வேறு இது வரைக்கும் போன மாதிரி ஒன்றுமே இல்லை. அதுதான் சீஃப் ஜஸ்டிஸ் அதில் தலைமை தாங்குறாரு. மற்றவங்களாம் கிட்டத்தட்ட 5 or 6 அந்த நியமனங்களில் தான் வெறுப்புகளோடு செயல்படுகிறார்கள். மத்திய அரசாங்கத்தின் பால் யாரையாவது நியமிக்க முடியல அப்படின்றான அந்த அந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலான்னு கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்க ஒருத்தர் போயிட்டாரா இன்னொருத்தர் நியமிக்கலான்னு, ஆனால் அந்த நியமனத்தில் தான் நிறைய விமர்சனம் உருவாகுது. அது அதிகார போட்டியாக பார்க்கலாமா? கொலிஜியம் இஸ் கண்ட்ரோல்டு பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான். ஆமாம், இப்போது மற்றவங்கெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ண சொன்ன அன்றைக்கி ஃபஸ்ட்டு இங்கே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் அவரை வந்து என்ன பண்ணோம்னா, ஹைகோர்ட் ஜட்ஜிக்கு சொல்கிறேன், அவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம். அப்புறம் இவர் கன்சர்ன் கொடுப்பார், யார் சீஃப் மினிஸ்டர் கன்சர்ன் கொடுப்பார். அதுக்கப்புறம் வந்து கொலிஜியத்துக்கு போவோம். கடைசியாக போகிறது வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான். அவங்க அதை கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, கொலிஜியத்துக்குள்ள கண்ட்ரோல் கொலிஜியம் தான். கொலிஜியம் பாஸ் பண்ணால் தான் அவங்க கொடுப்பாங்க. கொலிஜியம் பாஸ் பண்ண பிறகு தான் நம்ம பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கொடுப்பாங்க. ஆனால் அந்த சிஸ்டமே மாற்றணும். இல்லை, அவங்க பாஸ் பண்ணது வந்து குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு தான் இருக்குல்ல நடைமுறையில். அவங்க ஒரு ஆளுக்கு கண்ட்ரோல்டு கொடுத்த பிறகு
கன்சென்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா ரெஃப்யூஸும் பண்ணலாம். அப்படி தானே அர்த்தம். ஒரு ஆளுக்கு நீங்கள் அத்தாரிட்டி கையெழுத்து போட்டு கொடுக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், அவர் ரெஃப்யூஸும் பண்ணலாம்ல. பண்ணலாம்ல. மிஸ்டர் ஜான் சத்யன் மேட்டரில் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஜான் சத்யன் ஒரு ஜட்ஜாக பிறந்தார், இப்போ சீனியர் லாயராக இருக்கார். அவர் மேட்டரில் என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே கன்சென்ட் கொடுத்துட்டாங்கல்ல. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துச்சு, இங்கே கொடுத்துச்சு, கொலிஜியம் 2-3 வாட்டி ரெக்கமெண்டே பண்ணிடுச்சு அவரை. ஆனால் பிரசிடென்ட் ஏற்றுக்கல. பிரசிடென்ட் ஏற்றுக்கல. இவர் எங்கேயோ பிஜேபிக்கு அகைன்ஸ்ட் ஏதோ ஒன்று ஒரு குரல் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கல. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு ஜட்ஜி அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் இங்கே இருக்காங்க, நம்ம மதுரையில் இருக்காங்க, அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இதை பற்றி ஒரு ஹைகோர்ட்டு ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னார், மிஸ்டர் ஜாகிர் நீங்கள் நிறைய வந்து ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் ஒன்றுமே நடக்காது அப்படின்னாருன்ட்டு. ஓய்வு பெற்ற நீதிபதியே சொல்கிறாரு. ஆமாம், இது அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. நீங்கள் அதை தப்பு, நீங்கள் அதை ஃபால்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அதை நாங்கள் எரராக தான் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னாப்ப நான் தான் மறுபடியும் இது கொஸ்டின் கேட்டேன். அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்கள் இதை மாதிரிலாம் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் அந்த மாதிரிலாம் எழுதுவாங்க, அதெல்லாம் கொஸ்டின் கேட்க முடியாது. கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் கொடுக்கணும், அப்படி வேணால் எடுத்துக்கலாமா சார் அப்படின்னேன். அதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டேன்ட்டார். ஆனால் நீங்கள் ஒன்றும் சாதனை பண்ண முடியாதுன்ட்டார். நீங்கள் எதுவுமே சாதனை பண்ண முடியாதுன்னாரு. ஏன்னா உங்கள் ஃபால்ஸ் எங்களோட எரருங்கிற. ஆமாம், எல்லாமே ரைட் தான். நான் வாசித்து பார்த்துட்டேன், எல்லாமே ரைட்டு. உங்களுக்கு பண்ணது அநியாயம் தான், நான் இல்லைங்கல. ஒரு தப்பும் பண்ணலை. நீங்கள் உங்களை வந்து எல்லோரும் சேர்த்து பண்ணியிருக்காங்க, ரைட்டு தான். பட் நீங்கள் இது எதுவும் சாதிக்க முடியாது சார். அப்படி சாதிக்கிறதா இருந்தால் நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கணும்னார். அப்போ தான் சாதிக்க முடியும். ஏன்னா அவர் தான் இம்பீச்மெண்ட்டே கொண்டு வர முடியும். ஈவன் ராகுல் காந்தி கூட கொண்டு வர முடியாது, ஏன்னா அவருக்கு கூட அங்கே மெஜாரிட்டி இல்லை. அவர் தான் கொண்டு வர முடியும். அப்போது நீங்கள் அப்படின்னா ஒரு இன் ஷார்ட்டாக எடுத்துக்கிறீங்க, பிரைம் மினிஸ்டர் ஒன்லி தான் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ஜட்ஜஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் பிரைம் மினிஸ்டரோ இல்லாட்ட அன்றைக்கி அவருக்கு ஈக்குவலானோ இல்லை ரொம்ப ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் தான் பண்ண முடியும். எதிர்க்கட்சி தலைவர் கூட ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் இன்னைக்குள்ள ரிட்டையர்ட் ஜட்ஜியாக அதை அட்ரஸ் பண்ணுறாரு. ரிட்டையர்ட் ஜட்ஜி சொல்கிறார். இப்போ நம்ம தமிழகத்தில் பார்க்கும்பொழுது இந்த இடி சொல்லும் போதெல்லாமே செந்தில் பாலாஜி அல்லது குறிப்பாக திமுக அமைச்சர்கள் மீதே குறிவைத்து நடத்தப்படுகின்ற சோதனைகள் இப்படியான விஷயங்கள் போகுது இல்லையா? இது எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? அது பாஜக ஆளாத மாநிலங்களில் தான் இடி நடத்துகிறாங்க, ஃபுல் பவரோடு செயல்படுறாங்க அப்படின்னு நிறையா உதாரணங்கள் நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் நம்ம அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணுமா சார்? சார் அவங்க இப்போ நான் வந்து இந்த டைரக்ஷனை தப்புன்னு சொல்ல ரெடி இல்லை. ஏன்னா டைரக்ஷன் கொடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒழுங்காக வந்து இது ட்ரையலை ஒழுங்காக நடத்தையில் அப்படின்னு அவர் சொல்லி டைரக்ஷன் கொடுக்காரு. ஆனால் இவ்வளோ ஸ்டெப்பு பிஜேபி ஆளும் மாநிலத்தில் எடுக்கிறதில்ல. அதுதான் நான் சொல்கிறேன். இந்த டைரக்ஷன் கரெக்டாக இருக்கலாம், பட் அவங்களே விடுறீங்க. இல்லை, இப்போ நீங்கள் அங்கே எடுக்காததுனால இது தப்புன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? அது சரியா? இல்லை, அது அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலன்றதுக்காக இவர் மேலே எடுத்த நடவடிக்கை நம்ம அது விட முடியாது. இல்லை, நான் டைரக்ஷன் சரி தானே சொல்கிறேன். ஓகே, அவருக்கு ஜட்ஜு கொடுத்த மிஸ்டர் ஆனந்த வெங்கடேஷன், ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷன் கொடுத்தது டைரக்ஷன் கரெக்டு. நான் தப்புன்னு நான் சொல்ல வரலையே, கரெக்டு. அவர் நீதி நிலைநாட்டத்துக்காக அதை கொடுக்குறால இல்லை, என்ன தப்பு இருக்குது எனக்கு இல்லை. எனக்கு இந்நேரம் நம்மலாம் தூக்கி உள்ளே போய் இந்நேரம் கம்பி நீட்டிருப்போம் அந்த தப்பு செஞ்சுருந்தா. என்ன சொல்கிறேன், என்ன இப்போது அமைச்சர் துரைமுருகன், அவர் பெரியசாமி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எல்லாமே போன ஆட்சி காலத்தில் மாவட்ட நீதிமன்றத்தால் அந்த வழங்கப்பட்ட தீர்ப்பு வந்து ரத்து செய்து உயர் நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு உத்தரவை எடுது. வரிசையாக திமுக அமைச்சர்கள் வராங்க. இது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம்? சார், ஒரு விஷயத்தில் அத்வானி நம்ம கேட்கும் போது மிஸ்டர் அத்வானி ஞாபகம் தான் எனக்கு வருது. ஒரு வாட்டி கரப்ஷன் சார்ஜஸ் அவருக்கு மேலே போட்டாங்க. அவர் என்ன கொடுத்தாருன்னா, அதை சீக்கிரம் முடிங்க, நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னார். சீக்கிரமாக முடிங்க, நான் ஒத்துழைக்கிறேன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த இதில் வந்து சார்ஜஸ் ஒன்றும் ஆக போகிறதுல நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலைன்னு தெரியும். அதில் சீக்கிரம் முடிங்கன்னாரு. அந்த மாதிரி இவங்களும் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஃபேஸ் பண்ண வேண்டியதுன்னு நம்மளாம் ப்ரொஜெக்ட் சார் ஒன்றும் இல்லாமல் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேமே, அப்புறம் அவங்களும் ஃபேஸ் பண்ண வேண்டியதுன்னு. இதில் என்ன தப்பு இருக்குது? முடிங்க, ரைட்டு, நான் என்ன தான் சம்பாதிச்சிட்டேன் பார்த்துக்குருவோம் அப்படின்னு. நீதித்துறைக்கு மேலே நம்பிக்கை இருக்குங்கிறீங்க, ரைட்டு. நீங்கள் பவர் ஒரு லேமனாக என்னுடைய கேள்வி சார். இப்போ இந்த குறிப்பிட்ட விவகாரங்கள் எடுக்கும்போது கூட இப்போ மாவட்ட நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்குது, இவங்க வந்து குற்றம் செய்யலை அப்படின்னு. அதை இப்போ பல ஆண்டுகளுக்கு அப்புறம் உயர்நீதிமன்றம் இல்லை, அந்த தீர்ப்பை வந்து ரத்து செய்கிறோம், அந்த தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுது இல்லையா? இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஒரு காமன் மேனாக எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இது இப்போ நான் இது வரைக்கும் பேசுனதுக்கும் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. அதாவது அந்த ஜட்ஜி தப்பு பண்ணுறாரு, அதில் நிறைய எரர் இருக்கும், ஃபால்ஸ் இருக்கும், நிறைய சப்ரஷன் இருக்கும், நிறைய மிஸ்லீடிங் நிறைய பண்ணியிருப்பார். அந்த ஜட்ஜை விட்டதுனால தான் இன்னும் நிறைய தப்பு நடக்குது.
அந்த ஜட்ஜை கொஸ்டின் கேட்கறதுக்கு அப்ரோப்ரியேட் ஃபாரம் இருக்குது, ஆனால் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அப்படி கொஸ்டின் கேட்டால் அந்த சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆயிரும்னு இவங்க பயப்படுறாங்க. அதுக்கு ஒன்று ஏற்படுத்தணும். இதெல்லாம் யாரும் வந்து தப்பு. ஆனால் அப்படி ஒரு சிஸ்டம் இல்லை, எக்ஸிஸ்டிங்காக இல்லை. அவர் ஒன்றும் மேலிடத்தில் ஒரு அப்பேலட் கோர்ட்டில் ஒரு 2 வரி எழுதுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. த ஜட்ஜ் ஹேஸ் அட் த டைம் ஆஃப் டியூரிங் த டிஸ்போசிங் திஸ் கேஸ் ஹி ஹஸ் நாட் கான்சன்ட்ரேட்டட் வித் மெட்டீரியல் எவிடன்சஸ்ன்னு எழுதி முடிச்சிடுவாங்க. ஒரு சின்ன அவ்வளோதான், சின்ன தப்பு பண்ணிட்டு முடிச்சிட்டிங்க, இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதான் முடிச்சிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த காதில் வாங்கி அந்த காதில் போயிடுவாங்க. ஆனால் அந்த சின்ன தப்புக்கு உள்ள வந்து பெரிய தவறு இருக்கலாம் தான். என்ன வேணாலும் சார், அவர் நினச்சா நிறைய சப்ரஷன் பண்ணுவார்ல. எனக்கு ஒரு கேஸு கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் போய் தகராறு பண்ணான்னு ஒரு கேஸு. அதுக்கு நான் இப்போ சீஃப் ஜஸ்டிஸ்க்கு லெட்டர் எழுதிட்டுருக்கேன். இந்த பக்கத்தில் என்ன எழுதுறாருன்னா, பெட்டிஷனர் இன்னென்ன டாக்குமெண்ட், இப்போ டாக்குமெண்ட் 1, டாக்குமெண்ட் 2, டாக்குமெண்ட் 3, டாக்குமெண்ட் 4 எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ணார் அப்படின்னு எழுதிட்டார். கடைசியை முடித்து கையெழுத்து போட்டு கீழே எழுதிருக்காரு, எந்த டாக்குமெண்ட்டுமே சப்மிட் பண்ணவில்லை அப்படி எழுதுறாரு சார். இங்கே சப்மிட் பண்ணார், ஒரு பக்கத்துக்கு முன்னாடி எழுதுறாரு, அடுத்த பக்கம் கீழே கையெழுத்து போட்டு முட்டு நோ தமிழ் எழுதுறாரோ, ஆமாம், எந்த சான்றாவணங்களும் சப்மிட் பண்ணவில்லை அப்படின்னு எழுதுறாரு. இந்த தைரியத்தை யார் கொடுத்தது? ஆனால் அது தவறு. அப்பலேட் கொடுத்துன்னு கொடுத்தது. இதை போய் அவங்க எரரும்பாங்க. நான் அந்த எக்ஸ் ஜட்ஜிட்ட கேட்டேன், ஹைகோர்ட் ஜட்ஜிக்கிட்ட, சார் இதெல்லாம் எரர் சார், நாங்கள் அப்படி தான் சார் எடுத்துக்கிடுவோம், நீங்கள் லெட்ரு போடுங்க சார், நாங்கள் வாங்கி வச்சுக்கிடுவோம், ஒன்றும் பண்ண மாட்டேன் சார், நான் எல்லாம் உண்மை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் சார் அப்படிங்கிறார். இப்போ உங்களுக்கு எப்படியான தீர்ப்புகள் வரும்? இப்போ சிஜிஐ நோக்கி நீங்கள் நிறைய கேள்விகள் முன் வச்சுருக்கீங்க, எப்படி நகரும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? இல்லை, நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன், நான் முடிச்சிடுவேன்னு கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன், எப்படி இதை கொண்டு வந்துடுவேன். இது நியூஸ் பேப்பருக்கு டெல்லியில் எங்கேயாவது போய் ப்ரெஸ் மீட்டிங் அதை வச்சு கொண்டு வந்துடுவேன். கொண்டு வர முனைப்பாக இருக்கீங்க? விட மாட்டேன். அப்படி நம்பிக்கை இல்லைன்னா அதை நான் செய்யவே மாட்டேனே. வேஸ்ட்டில், டைம் வேஸ்ட்டில். ஆமாம், அது இம்பாசிபிள், சீமிங்லி இம்பாசிபிள், பார்த்தா அப்படி தெரியுது இம்பாசிபிள், பட் எனக்கு அப்படி தெரியல, முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அவங்களும் நம்மளை போன்ற ஒரு மனிதர்கள் தான். ஏன்னா அல்மைட்டி கிடையாது. அல்மைட்டின்னா பரவாயில்ல, நம்ம மனம் ஜலம் எல்லாத்தையும் செமந்து நம்ம நடமாடுறோமா இல்லையா, அதை மாதிரி ஜட்ஜஸ் அப்படி தானே, நம்மளை மாதிரி ஒரு ஆள் தானே. அதனால் வந்து நம்ம எல்லைக்குள்பட்டவங்க தான் நான் நினைக்கிறேன். நான் விக்டிம்ஸுக்கும் கடவுளுக்கும் பக்கத்தில் தூரம் ரொம்ப கம்மி, இடைவெளி, அதனால் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். நன்றி சார், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. தேங்க்ஸ் சார்.